அலறிச்சின்னு ஓடுது ஃப்ரெண்ட்ஸ். ஹவுஸில் நம்ம கேட்கும் போது ஆனால் என்ன பண்ணேன், ஒய்ஃபை எல்லாத்தையும் டிவி எல்லாத்தையும் கழட்டிட்டு, ஸ்டெபிலைசரு டிவி எல்லாத்தையும் கழட்டிட்டு, ஒய்ஃபை எல்லாம் கழட்டிட்டு நான் என்ன பண்ணேன், கடையை மூடி சாவியை கேன்லாம் எடுத்துகிட்டு அம்மாக்கிட்ட கொடுத்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் அந்த கடையை திறக்கலை. ஒரு 3 மாதமாக நான் அப்படியே விட்டுருந்தேன். ஆனால் கார் துடைக்கிறது நான் விடலை. நான் கார் துடைச்சிட்டுருக்கேன். அவங்க அங்கேருந்து வரும் அவங்க பொண்ணு வந்து இப்படி பார்க்கும் நான் இருக்கிறேனா இல்லையான்னு. பார்த்துட்டு மேலே ஏறும். சரி ரைட்டு அப்படியே கம்முன்னு விட்டேன். அவங்க வீட்டு அந்த ஆள் என்ன நான் இருக்கேனா இல்லையா ஒரு வாட்டி பார்த்தான். அந்த ஆள் இவன் ஒருத்தே இல்லைன்னு சொல்லிட்டு அந்த ஆள் போயிட்டான். மறுநாள் என் தங்கச்சி குழந்தைய ஸ்கூல்லேருந்து கூட்டின்னு வரத்துக்கு ப்ரீகேஜி போயின்னு இப்போ எல்கேஜி போகிறான். தங்கச்சி குழந்தைய கூட்டின்னு வரதுக்கு நான் போயின்ட்டுருக்கேன். பீச் ரோட்டில் தான் போயின்ட்டுருக்கேன். யூனிவர்சிட்டி கோர்ஸ்லேருந்து போயின்ட்டுருக்கேன். உள்ளே பீச் ரோட்டுக்குள்ளே தான். அவங்க ஸ்கூல் வேனு, தங்கச்சியோட குழந்தையோட ஸ்கூல் வேன் வந்துச்சு. அப்போ தான் பார்த்து காரி துப்புனேன். அப்போ தான் என் தங்கச்சி சொல்கிறா, இந்த ஸ்கூலில் தான் படிக்கிறா நம்ம பாப்பா. இந்த ஸ்கூல் வேனை உனக்கு என்ன பண்ணுச்சு, இந்த ஸ்கூலில் இருக்க என்ன பண்ணாங்க, அந்த பொம்பளை பண்ணதுக்கு இந்த ஸ்கூல் வேனுக்கும் உனக்கும் என்ன பண்ணாங்க. அப்புறம் தான் தெரியுது அந்த பொண்ணு இந்த ஸ்கூலில் தான் படிக்கிறா. எது ஷாரதா நீலங்கரையில் இருக்குது, நம்ம பாலவாக்கத்தில். அந்த நீலங்கரை அந்தோனியோ சர்ச் லாஸ்ட்டில் அந்த ஸ்கூலில் நைன்த்து படிக்கிறான். ஏன்னா உங்களுக்கு அந்த வீடியோவை நான் இப்போ அப்லோட் பண்ணுறேன்னா, இந்த மாதிரி ஃபேமிலியும் இருக்குது, இந்த மாதிரி ஃபேமிலியும் இருக்குது. பிறந்து வளர்ந்து ஊரில் நாங்கள் நாடார் நாகர்கோவில்காரங்க. நாங்கள் வந்து பிறந்து வளர்ந்ததெல்லாம் அங்கே. அப்பாவுக்கு வேலைக்கு இங்கே கிடைக்கணும்னு சொல்லிவிட்டு இங்கே வந்தது. வந்து பிறந்து இங்கே தான் பிறந்தேன். நான் இங்கே தான் வளர்ந்தேன். பிறந்தது செங்கல்பட்டு, வளர்ந்தது இங்கே திருவாமியூர், பாலவாக்கம், யூனிவர்சிட்டி குவார்ட்டர்ஸு, வாழ்கிறது யூனிவர்சிட்டி குவார்ட்டர்ஸு. இவ்வளோ இருக்கிறது. இந்த மாதிரி குடும்பமும் இருக்குது, அந்த மாதிரி குடும்பமும் இருக்குது. அது ஒரு கடைசியில் அந்த பொம்பளையை பற்றி நான் விசாரித்தா பாதி பேர் யூனிவர்சிட்டி கூட சொல்ல, பாதி பேர் நான் சொல்கிறாங்க அது பைத்தியக்கார பொம்பளை, மனநிலை சரியில்லாத பொம்பளை. என்ன பண்ண முடியும் அதுக்கு? இப்போ கூட கார் துடைச்சிட்டு அங்கே அவங்க எங்கள் ரோடு உடைக்கிறாங்க. அவங்க வீட்டுக்கு அங்கே உள்ள சைடில் ஒரு காரை துடைப்பேன். அங்கேருந்து வெளியே நிப்பாட்டி வச்சுட்டு போயிட்டாங்க. ஆனால் இப்போ கூட அடி வயிறுலேருந்து எனக்கு அந்த ஃப்ளாட்டை பார்க்கும்போது, அவங்க வீடை பார்க்கும்போது அடி வயிறுலேருந்து கபா 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 கபான்னு எரியும் எனக்கு. இன்றைக்கி கூட அம்மா கிட்ட காலை அழுதுன்னு தான் வந்தேன். இந்த மாதிரி குடும்பமும் இருக்குமா, அந்த மாதிரி குடும்பமும் இருக்குது. கேட்டால் இதெல்லாம் எதுக்கு உங்களுக்கு நான் சொல்கிறேன்னா, மனசு இன்னும் ஆறல ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இவங்க யாருன்னு எனக்கு தெரியாது, அவங்க சொந்தக்காரங்க எங்கள் சொந்தக்காரங்களும் இல்லை, அவங்க சொந்தக்காரங்களும் நாங்கள் இல்லை. ஆனால் நான் இங்கே வந்து ஜாயின் பண்ணதுலேருந்து இது வரைக்கும் என்னை வந்து தான் பேரப்புள்ள
தான் புள்ள மாதிரி என்னை அவங்க பார்த்துக்கிறாங்க. உரிமையோடு நான் எல்லாத்தையும் இப்போ பாருங்கள், இப்போ கேட்டிருக்கேன், காப்பி வேணும் எனக்கு காப்பி கொடுங்கன்னு கேட்டிருக்கேன். அவ்வளோ உரிமையோடு எனக்கு கேட்டிருக்காங்க. அப்போது அந்த மாதிரி குடும்பமும் இருக்குது, இந்த மாதிரி குடும்பமும் இருக்குது. அதெல்லாம் கலாச்சி குடும்பம், அதெல்லாம் ஒரு குப்பை குடும்பம். கேட்டால் நான் இதில் என்னென்னா, பொம்பளை பசங்களை படிக்க வைக்கிறது நியாயம். பொம்பளை பசங்களை படிக்க வைக்கிறது நியாயம். நீங்கள் லாயருக்கு படிக்க வைங்களோ, வக்கீலுக்கு படிக்க வைக்கிறீங்களோ, ஜட்ஜுக்கு படிக்க வைக்கிறீங்களோ, இல்லை ஐடியில் வேலை செய்கிறவருக்கு படிக்க வைக்கிறீங்களோ, ரைட்டு. எல்லா அம்மா அப்பாவும் என் பொண்ணு நல்லா இருக்கணும், என் பிள்ளை நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறது நல்ல நியாயம். அவங்க அம்மா அப்பா அந்த இது அவங்க அம்மா அப்பா அவங்க பொண்ணை பார்த்துக்க முடியல. இந்த ஒரு படத்தில் வந்திருக்குது, ஒரு ஸ்கூல் படிக்கிற பையன், அது என்ன படம், அது நல்ல படம். சின்ன பசங்க ஸ்கூல் படிக்கிற பையன் ஒரு பொண்ணு ஒருத்தவங்க பார்த்தேன், ஒரு இன்னும் 2 பேர், ஒருத்தவங்க 2 ஹீரோயின், 2 ஹீரோ. ஒருத்தவங்க ஸ்கூல் படிக்கிற பையன், ஒருத்தவங்க டிஃபன் கடையில் வேலை செய்கிறவன். அந்த ஒரு படம் வந்திருக்குது, ஒரு போலீஸ்காரன் மேலே ஆசிட் ஊற்றுறது, அந்த ஒரு படத்தில். டிஃபன் கடையில் வேலை செய்கிற பையன் எந்த தப்பும் பண்ண மாட்டான், அவன் வேலையும் உண்டு, அவன் உண்டு. ஆனால் அவன் பணக்காரங்க, அவங்க இந்த இந்த பையனோட அம்மா பணக்காரங்க, புருஷன் தனியாக இருந்திருக்கான், அம்மா மட்டும் தனியாக இருக்குது. நல்ல பணக்காரங்க, வெல் செட்டில்டு, பணம் நிறைய இருக்குது. அப்போது இந்த பையன் இந்த டிஃபன் கடையில் வேலை செய்கிற பையனை தான் பிளைண்ட் பண்ணி போட்டது. அப்படியே அந்த படத்தை அப்படியே உரிச்சி எடுத்த மாதிரி என் வாழ்க்கையில் நடந்தது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இதில் என்னென்னா, ஒரே ஒரு காரணம் என்னென்னா, என்கிட்ட பணம் இல்லை, அவங்கக்கிட்ட பணம் இருக்குது. நான் ஒரு மிடில் ஃபேமிலி, நான் கார் துடைக்கிற பையன், நான் தண்ணி கேன் போடுற பையன். இந்த கார் துடைக்கிறவங்க தண்ணி கேன் போடுறதெல்லாம் கேவலமாக பார்ப்பாங்க. நேர்மையாக கடவுள்கிட்ட சொல்கிறேன், கடவுளுக்கு முன்னாடி சொல்லுவேன், நேர்மையாக உண்மையாக நான் வேலை செய்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். யாரையும் ஏமாற்றி பிழைக்கல, யாரையும் இப்படி பண்ணி பிழைக்கல, யாரையும் ஏமாற்றி துட்டு பிடிங்கிட்டு போகலை, திருட்டு வேலை பண்ணல, பிச்சை எடுக்கலை. நேர்மையாக நான் உழைக்கிறேன். ஆண்டவருக்கு கொடுத்த கால் கை நல்லா இருக்குது, நேர்மையாக உழைக்கிறேன். ஏன் உங்களுக்கு சொல்கிறேன்னா, இவ்வளோ இவங்க குடும்பமும் இப்படி தான் இருக்குது, கூட்டு குடும்பம். இவங்க குடும்பமும் அப்படி. நான் யூனிவர்சிட்டி கோர்ஸுக்குள்ளே பாதி பேர் பார்த்துருக்கேன். எல்லா ஃபேமிலியும் நல்ல ஃபேமிலியாக இருப்பாங்க, நல்லா பேசுவாங்க, நல்லா பழகுவாங்க. ஆனால் அந்த குடும்பத்தை எனக்கு பார்த்தா அடி வயிற்றுலேருந்து கபான்னு எரியுது. அது கீழே இருக்கிறவங்களே சொல்கிறாரு. அந்த அண்ணன் கீழே, நான் சொன்னேன் கீழே ஒருத்தர் காரை துடைச்சின்னு இருக்கேனே, அவங்களே சொல்கிறேன், என்கிட்டயே நிறைய சண்டை போட்டுருக்காரு. அவங்கப்பா ரோட்டில் போகிறவங்ககிட்டலாம் சண்டை போட்டுருக்கு அந்த பொம்பளை. ஒரு அளவு தான் எல்லா பசங்களையும் அம்மா அப்பா அதுக்கு மேலே படிக்க வச்சுக்கிட்டிங்கன்னா படிக்கும். இதை எப்படின்னா, அம்மா அப்பா பொண்ணுங்களை இப்போ இந்த பொம்பளை என் மேலே அலிகேஷன் வச்சுச்சா, இப்போ என் தங்கச்சி குழந்தைய நான் உன்னிப்பாக நான் என்ன பண்ணணும், என்ன செய்யணும், பைபிள் காலேஜ் போயிடுவேன். பைபிள் காலேஜ் இப்போ +2 காலேஜ் முடிச்சிட்டோன்னா பைபிள் காலேஜ் போட்டு விட்ரு சொல்லிவிட்டு, பைபிள் காலேஜுக்கு போய் பாஸ்டர் ஆகி ஒரு வெளிநாடு போய் நல்லா பாஸ்டருக்கு ஒரு ஊழியம் செய்கிற பொண்ணாக மாறணும்னு.
எனக்கு என்னோடய ஆசை அது. அவங்க தாய் தகப்பனுக்கு என்ன ஆசைன்னு எனக்கு தெரியாது. என்னோடய ஆசை, இது ஒரு மாமாக்காரனா ஆசை. இதுதான் என் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய விருப்பம். இந்த ஃபேமிலியும் இருக்குது. அந்த ஃபேமிலியை பார்க்கும்போதே உண்மையாக இல்லை சொல்கிறேன், எனக்கு அழுது வந்துடுச்சு. அழுது நான் அழுதுட்டேன். ஆண்டவர் தான் இப்போ அந்த லேடிங்களுக்கு இன்னும் அந்த அட்வான்ஸை நான் திருப்பி தரல ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு அந்த ஹவுஸ் ஓனரு 40,000 என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியல. சரி ரைட்டு கம்மின்னு விட்டுட்டேன். பணம் இன்றைக்கி போவோம் வரும். இது நேர்மையாக ஒருத்தவனை வெகுளியாக இருக்கிறவனை, இன்னும் தெரியாதவனை நீங்கள் என்ன வேணாலும் பேசினா அவனை ஏற்றுக்க முடியாது அவனால். இதே வேறு ஒரு பையனாக இருந்தால் போட்டு கேள்வி நல்லா நாக்கப்படுங்கிற மாதிரி கேள்வி கேட்டிருப்போம். ஒரு குடியார பையனாக இருந்தால் ஒரு பொம்பளையை நல்ல கேள்வி கேட்டிருப்போம் குடிச்சிட்டு வந்து. அது இல்லாமல் அவங்க அவசரமான கிட்ட என்ன சொல்லி அவங்க அந்த அம்மா போய் அவங்க வீட்டில் பக்கத்து வீட்டில் இருக்கவங்க, அதுவும் வாடகையில் தான் இருக்குதான், அவங்கக்கிட்ட போய் சொல்லியிருக்குது அவங்க 2 மாதத்தில் காலி பண்ண சொல்லியிருக்காங்க. அவங்க பொண்ணுக்கு எக்ஸாம் இன்னும் காலி பண்ணாங்க. இந்த மாதிரி குடும்பமும் இருக்குது, இந்த மாதிரி குடும்பமும் இருக்குது. அதுக்கு தான் உங்களுக்கு நான் இந்த வீடியோவை நான் டெடிகேட் பண்ணுறேன். ஆனால் இன்னும் எனக்கு அந்த மன அழுத்தம் இன்னும் போகல. அதுதான்